குருவியின் தங்க முட்டை. ஒரு அழகான காட்டுல மீனு கோமல்ங்கிற 2 குருவி ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட முட்டையில இருந்து இன்னைக்கு குழந்தை வெளிவர்ற நாள். கோமல், இன்னைக்கு நம்ம முட்டையில இருந்து கண்டிப்பா நம்மளோட குழந்தை வெளிவந்துடும். குழந்தை சாப்பிடுறதுக்காக சுவையான பழங்களை கொண்டு வாங்க. நிச்சயமா மீனு, நான் இப்பவே போய் நம்ம குழந்தைக்காக ருசியான பழத்தை கொண்டு வரேன். அவ முட்டையில இருந்து வெளிவர்றத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்ன கோமல் குருவி ரொம்ப வேகமா பழங்களை தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. காட்டுல நிறைய இடத்துல அலைஞ்சு திரிஞ்சு சுவையான பழங்களை கோமல் குருவி தேடிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அது ஒரு ருசியான ஆப்பிள் பழத்தை பறிச்சுக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. கோமல் அண்ணே, இங்க வாங்க. எங்க பழத்தை எடுத்துக்கிட்டு இவ்வளோ வேகமா போறீங்க? நண்பா, இன்னைக்கு என் முட்டையில இருந்து என்னோட குழந்தை வெளிவந்துடும். என் குழந்தை சாப்பிட்றதுக்காகத்தான் இந்த ருசியான ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கிட்டு போறேன். இந்த நேரத்துல முட்டையில இருந்து ஒரு அழகான குருவி குஞ்சு வெளிவந்துச்சு. இதை பார்த்து மீனு குருவி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா, நான் வெளிவந்துட்டேன். முட்டையில இருந்து வெளிவந்துட்டேன். அம்மா, அப்பா எங்க போனாங்க? மகளே, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்துக்கு நான் உன்னை வரவேற்கிறேன். அம்மா, நான் அப்பா வந்தா அப்பா கிட்ட பேச மாட்டேன். அப்பா கிட்ட நான் ரொம்ப கோவமா இருக்கேன். நான் முட்டையில இருந்து வெளிவரும்போது அப்பாவும் அம்மாவும் என் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப அப்பா என் கூட இல்ல. என் செல்ல பொண்ணு, நீ கவலைப்படாத. அப்பா உனக்காகத்தான் ருசியான பழங்கள் எடுக்க போயிருக்காங்க. சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படின்னு 2 குருவிகளும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் கோமல் குருவி ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கிட்டு வேகமா தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ஆகா, என் பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கா. உன்னை பார்த்ததுல அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா. வா, அப்பா கிட்ட வா. அம்மா, அப்பா கிட்ட சொல்லிடுங்க நான் அவங்க கிட்ட பேச போறது இல்லைன்னு. கோமல், நம்ம பொண்ணு உங்க மேல கோவமா இருக்கா. ஏன்னா அவ முட்டையில இருந்து வெளிவரும்போது நீங்க அவ பக்கத்துல இல்லைன்னு. இல்ல மீனு, இவ என் செல்ல பொண்ணு. அவ கண்டிப்பா என்ன மன்னிச்சிடுவா. வா, அப்பா கிட்ட ஓடி வா அப்படின்னு சொன்னதுமே அந்த சின்ன குழந்தை தான் அப்பாவோட கையில போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. நிலவும் அந்த காடெங்கும் இனிமையான ஒளிய பரப்பிக்கிட்டு இருந்துச்சு. காலு, என்ன விஷயம்? நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ராணி, உனக்கு தெரியாதா? ரொம்ப நாளா குழந்தை இல்லாம அந்த 2 குருவிகளோட முட்டையில இருந்து இன்னைக்கு குழந்தை வெளிவந்திருக்கு. அதான் அந்த 2 குருவிகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த குருவி பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே காலு, நம்மளோட குழந்தைய விட அழகா இருக்கா? ஆமா ராணி, பாக்குறதுக்கே மஞ்சள் வண்ணத்துல அழகா இருக்கு. அம்மா, அப்பா, நான் முட்டையில இருக்கும்போது நீங்க பேசுறத நான் கேட்டிருக்கேன். அம்மா சொல்லுவாங்க முட்டையில இருக்கிறது ஆண் குழந்தை தானே. நான் அப்பா சொல்லுவாங்க முட்டையில இருக்கிறது பெண் குழந்தைன்னு. இதனாலதான் எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா என் செல்ல பொண்ணுக்கு என்ன பிடிக்காதா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரலாமா. எனக்கு 2 பேரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குருவி குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அலு, பாத்தீங்களா? ஏதோ இந்த காடே அதுங்களுக்கு தான் சொந்த மாதிரி இவ்வளோ சத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பவே போய் நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொன்ன ராணிக்காக ரொம்ப கோபமா மீனுவோட வீட்டை நோக்கி போச்சு. மீனு, உனக்கு அக்கம் பக்கத்துல வீடு இருக்குங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? நாங்க எல்லாரும் ராத்திரி நேரம் தூங்கணுமா வேண்டாமா? இதுக்காக இவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டி, நான் இன்னைக்குதான் என் முட்டையில இருந்து வெளிவந்தேன். என் அப்பா அம்மா கூட நான் பேசுறது தப்பா? இதுக்காக இவ்வளவு கோபமா பேசுறீங்க? மகளே, நீ தயவு செஞ்சு அமைதியா இரு. மீனு, உன் பொண்ணை கண்டிச்சு வை. ரொம்ப அதிகமா பேசுறா. சத்தம் போடாம இங்க இருக்க முடியும்னா இருங்க, இல்ல உங்க வீட்டை எடுத்துக்கிட்டு வேற எங்கேயாச்சும் போங்க. ராணியக்கா, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க இனிமே எந்த சத்தமும் போட மாட்டோம். கொஞ்ச நேரத்திலேயே ராணிக்காகவும் ரொம்ப கோபமா அங்கிருந்து பறந்து தன்னோட வீட்டுக்கு போச்சு. அம்மா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்வளோ மோசமானவங்களா இருக்காங்க. சத்தம் போட்டு பேசுறதுக்கு கூட நமக்கு இந்த காட்டுல அனுமதி இல்லையாமா? மீனு, நாம இங்க கூடு கட்டி வாழ்றது சரியா படல. நாம ரொம்ப சீக்கிரமா நம்மளோட கூட்டை வேற இடத்துக்கு மாத்திடணும். காலு, நீங்க இன்னைக்கு உணவு தேட போகும்போது நானும் உங்க கூட வரேன். எனக்கு அந்த பக்கமா ஒரு முக்கியமான வேலை இருக்கு. முக்கியமான வேலையா? என்ன சொல்ற ராணி? அப்படி என்ன முக்கியமான வேலை? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். வாங்க, இப்ப சீக்கிரமா நம்ம போவோம் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் அந்த காட்டுல பறந்து போனாங்க. ராணி காகம் மட்டும்
கழுகோட வீடு இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு. கழுகண்ணாச்சி, நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன். புதுசா பிறந்த குழந்தையோட இறைச்சினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவே அதுதான். அதனோட மாமிசம் ரொம்ப ருசியா இருக்கும். அம்மா, அந்த இறைச்சி எங்க இருக்கு? கழுகண்ணாச்சி, அவசரப்படாதீங்க. நான் சரியான நேரம் பார்த்து உங்களுக்கு தகவல் சொல்றேன். அதனோட அம்மா அப்பா வீட்டுல இல்லாத நேரம் நீங்க மெதுவா வந்து அந்த இளமையான குருவியோட இறைச்சிய சாப்பிட்டுட்டு போயிடுங்க. சரி காகமே, நீ சீக்கிரம் உன்னோட வீட்டுக்கு போய் சரியான நேரத்துல எனக்கு தகவல் அனுப்ப. ராணி காகமும் தன்னோட வீட்டுல உட்கார்ந்தபடியே மீனுக்குருவியோட வீட்டையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. என் செல்ல மகளே, நானும் அம்மாவும் வேற இடத்துல வீடு கட்டுறதுக்காக போறோம். சீக்கிரம் திரும்பி வந்துடுவோம். நீ அது வரைக்கும் வீட்டுல ரொம்ப பாதுகாப்பா இருந்துக்கோ. அப்பா, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. நான் ரொம்ப பத்திரமா இருந்துக்கிறேன். பிறகு மீனுக்குருவியும் கோமல் குருவியும் ரொம்ப வேகமா வீடு கட்டுற வேலையை பார்க்கறதுக்காக அங்கிருந்து பறந்து போனாங்க. அப்பாடா, எப்படியோ 2 குருவிகளும் இங்கிருந்து போயிட்டாங்க. இதை சீக்கிரம் அந்த கழுகு கிட்ட சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தன்னோட மொபைல் எடுத்து கழுகுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சது. கழுகண்ணாச்சி, நான் ராணி பேசுறேன். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். நீங்க சீக்கிரம் இந்த இடத்துக்கு வாங்க. அப்படியா ராணி, நான் இப்போவே வரேன். என்ன இது, இந்த கழுகு இங்க வர்றதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்குது. சரி, அந்த கழுகு வர்றதுக்குள்ள சீக்கிரம் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு ராணிக்குருவி சாப்பிட போன சமயத்துல கழுகு அந்த இடத்துக்கு வந்துச்சு. இத காட்டுல உணவு தேடிக்கிட்டு இருந்த மீனுக்குருவி பார்த்துச்சு. கோமல், அங்க பாருங்க, கழுகு பறந்து போய்கிட்டு இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. நம்ம குழந்தை வேற வீட்டுல தனியா இருக்கா. மீனு, நீ கவலைப்படாத, ஒன்னும் ஆகாது. நம்ம வீட்டுக்கு போற குறுக்கு வழி உனக்கு தெரியும்ல. நீ சீக்கிரமா அந்த வழியா போய் நம்ம பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்துடு. மீனுக்குருவியும் ரொம்ப வேகமா குறுக்கு பாதையில தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. என்னாச்சுமா, இவ்வளோ சீக்கிரமா திரும்பி வந்துட்டீங்க? அதுக்குள்ள வீடு கட்டி முடிச்சிட்டீங்களா? மகளே, பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. சீக்கிரம் என் கூட வா, உன் உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன் குழந்தைய ஒரு கூடையில தூக்கிக்கிட்டு ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே கழுகும் மீனுவோட வீடு இருந்த இடத்துக்கு வந்துச்சு. ராணிக்காகவும் இந்த இடத்த தானே சொல்லுச்சு. இங்க வெறும் கூடு மட்டும்தான் இருக்கு. எந்த குஞ்சுகளையும் காணலையே. சரி, கொஞ்ச தூரம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்ன கழுகு அங்கிருந்து ராணியோட வீடு இருக்கிற இடத்தை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்துல ராணி காகத்தோட வீட்டுல அதனோட குழந்தை ஜக்கு தூங்கிக்கிட்டு இருக்கிறத கழுகு பார்த்துச்சு. ஆகா, இளம் குஞ்சு. ஒருவேளை அந்த காகம் இந்த குஞ்சை தான் சொல்லியிருக்குமோ? எதுவா இருந்தா என்ன, நமக்கு வேண்டியது உணவு மட்டும்தான் அப்படின்னு சொன்ன கழுகு காக்கையோட குழந்தைய சாப்பிட்டுச்சு. வீட்டுக்கு திரும்பி வந்த காகங்கள் தங்களோட வீட்டுல அவங்க குழந்தை இல்லாததை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க. அதே சமயத்துல மீனுவும் கோமலும் இன்னொரு பாதுகாப்பான இடத்துல தங்களோட வீட்டை கட்டி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. குழந்தைகளே, இததான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, தன் வினை தன்னை சுடும்னு. நாம அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைச்சா அது நமக்கு தான் கெட்டதா வந்து முடியும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் ஸ்ரீநிதி, ஹாய் கிருத்துஷன், ஹாய் ஹேமா, ஹாய் பிரித்திகா, ஹாய் மித்ரன், ஹாய் பிரியா, ஹாய் குமுதா, ஹாய் சௌமியா பிரகாஷ், ஹாய் நிவாஷினி, ஹாய் தர்ஷன், மோக்ஷிதா, லக்ஷிதா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். இனியா, இந்திரா, விஜயா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தவான், ஸ்ருதிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரஞ்சித், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். தர்ஷினி, நேகா தர்ஷினி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.